அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம், தந்திரிகன்குப்பம், ஆரவில் போன்ற கடலோர பகுதிகளில் திரண்ட சுற்றுலா பயணிகள் வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சையத். வணக்கம் சையத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெண்கள் புயல் காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி அந்த பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து அத்தியாவசிய தேவைகள் இன்றி வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் அதிக கூடும் இடங்களான கடற்கரை பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம், ஆரோவில், பொம்மையார்பாளையம், தந்திரியான்குப்பம் போன்ற பகுதிகளில் கடற்கரைக்கு வந்தவர்களை கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் மற்றும் போலீசார் தற்போது வெளியேற்றி வருகின்றனர். மேலும் கடற்கரைக்கு உள்ளே வராதவாறு பேரிகார்டுகளை அமைத்து தடுப்புகளை ஏற்படுத்தி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்குள்ள தங்கு விடுதிகளில் தங்க வேண்டாம் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆபத்தை உணராமல் போலீசார் எச்சரிக்கையும் மீறி சில சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு வந்து புகைப்படம் எடுத்து வருகின்றனர். கடல் அலைகளானது சுமார் 8 அடிக்கும் மேலாக எழும்பி வருகிறது. மேலும் பல்வேறு இடங்களில் பொம்மையார்பாளையம், நடுக்குப்பம் போன்ற பகுதிகளில் கடல் அரிப்பும் தற்போது ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.